வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேச்சு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பல நேரங்களில் பல எதிர்க்கட்சிகள் வைத்த குற்றச்சாட்டுகள் தான். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, கடந்த சமீபத்திய தேர்தல்கள் எல்லாம் தொடர்ந்து வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அல்லது மாற்று அரசியல் என்று முழங்கியவர்கள் அத்தனை பேரும் சொன்னது தமிழ்நாட்டில் சிஸ்டம் சரியில்லை, நிர்வாகம் குழம்பி இருக்கிறது, முழுவதுமாக எல்லாம் கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி திராவிட ஆட்சிகளுக்கு மாற்றான ஆட்சி வர வேண்டும் என்று ஒரு பக்கம் இந்திய தேசியம் பேசுபவர்களும் அல்லது தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் என்று பல்வேறு விதத்திலும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அதையே வேறு வார்த்தைகள்ல திரு ரஜினிகாந்த் நேற்று குறிப்பிட்டிருந்தார், தமிழகத்தில் சிஸ்டம் கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் அதற்கான எதிர்வினை என்பது மிக கடுமையானதாக இருக்கிறது. குறிப்பாக ஆளுகின்ற கட்சியாக இருக்கின்ற அதிமுகவினுடைய அமைச்சர் பெருமக்கள், மூத்த அமைச்சர்கள் அதற்கு எதிர்வினையாற்றி இருக்கிறார்கள். மற்ற கட்சியினுடைய தலைவர்களும் கூட இதற்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழக அமைச்சர் திரு வேலுமணி, தமிழ்நாட்டில் நிர்வாகம் சிறப்பாகத்தான் இருக்கிறது, அவர் முதலில் இங்கு இருக்கின்ற நிலைமைகளை புரிந்து கொண்டு பேச வேண்டும் என்கிற ஒரு விதமான ஒரு ஆலோசனையை அட்வைஸாக கொடுத்திருக்கிறாரு. சத்யராஜுக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது, பாகுபலி பிரச்சனை வந்தபோது ஏன் அவர் குரல் கொடுக்கவில்லை என்பதாக அவர் மீதான, திரு ரஜினிகாந்த் மீதான ஒரு எதிர் தாக்குதலாகவும் அவருடைய இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு இந்திய நாடாளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகர் திரு தம்பிதுரையும் இதே விதமான ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார், தமிழ்நாட்டில் நிர்வாகம் சீராக இருக்கிறது என்று. ஒரு பக்கம் இந்த கருத்தை கேட்டபோது திமுகவினுடைய செயல் தலைவர் திரு ஸ்டாலின் 6 ஆண்டுகளாகத்தான் இப்படி இருக்கிறது என்று ஒரு எதிர்வினையாற்றியிருந்தார். உடனடியாக மற்ற கட்சிகள் எல்லாம் இப்படி ஒரு இதில் நேரடியான கருத்துக்களை வைக்காத நிலையில ஆளுகின்ற அதிமுக தமிழகத்தில் நிர்வாகம் சரியாகத்தான் இருக்கிறது என்று எதிர்வினையாற்றிருக்கிறது. அப்படி என்றால் ரஜினிகாந்த் தமிழ்நாட்டில் இப்ப இருக்கிற சூழலை தான் குறிப்பிட்டாரா என்கிற கேள்வியும் இருக்கிறது. இன்றைக்கு அது குறித்து தான் விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய விவாதத்தில் பங்கேற்கிறார்கள். இந்த அரங்கில் நம்மோடு இணைகிறார்கள் வழக்கறிஞர் திரு குமரகுரு, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வழக்கறிஞர் திரு குமரகுரு, அதே போல அரசியல் விமர்சகர் திரு பெருமாள் மணிகண்டன், ரஜினிகாந்தனுடைய ரசிகர் மன்றத்திலிருந்து ரஜினி டில்லி, மூத்த வழக்கறிஞர்கள் ஒருவர், அரசியல் விமர்சகர் என்று பல்வேறு முகங்கள் கொண்ட திரு ராஜசேகர் இன்றைக்கு நம்மோடு இணைகிறார். கோவை அரங்கத்திலிருந்து நம்மோடு இணைகிறார் திரு கோவை செல்வராஜ், அதிமுக அம்மா அணியின் சார்பாக, ஆளுங்கட்சியின் சார்பாக அவர் நம்மோடு இணைகிறார். திரு செல்வராஜ், உங்கள்கிட்ட இருந்து தொடங்குறேன். இந்த அரசியல் சிஸ்டம் கெட்டு போயிருக்கு அப்படின்னு திரு ரஜினிகாந்த் சொன்னதை உடனடியாக அதுக்கு உங்களுடைய அமைச்சர்கள் இன்றைக்கு எதிர்வினையாற்றிருக்காங்க. என்ன அடிப்படையில் அவர் ஒருவேளை அதிமுக அரசாங்கத்தை தான் அப்படி குறிப்பிட்டு பேசினார் என்ற பொருள் எடுத்துக்கொண்டு அதற்கான எதிர்வினையாக இது இருக்கிறதா? அதாவது இன்றைக்கு இருக்கிற ஆட்சியார் தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அவர் சொன்ன கருத்து என்பது ஜனநாயக அமைப்பு முறையில் மாற்றம் கொண்டு வந்தால்தான் நாடு உருப்படுகிறாரு. அப்புறம் சிஸ்டம் கெட்டு போச்சுக்கிறார். என்ன சிஸ்டம் நான் கேட்குறேன். அவர் இதுவரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் 67 வயசாச்சு, அதில் சொல்கிறாரு 22 வருஷம் பெங்களூரில் இருந்தால் 44 வருஷம் தமிழ்நாட்டில் இருந்தாங்கிறார். தமிழ்நாட்டுக்கு 44 ஆண்டுகள் வந்த பிறகு என்றைக்காவது தமிழ்நாட்டு மக்கள் மூலமாக, தமிழ்நாட்டு இளைஞர்கள் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதித்து கொண்டவர் என்றைக்காவது ஒரு பொதுவாக ஒரு மக்களுக்கு ஒரு நிதி உதவியோ கல்விக்காகவோ எந்த ஒரு திட்டத்துக்காகவோ நலத்திட்டங்களோ வாரி வழங்கி இருக்கிறாரா? ஒரு நாளும் செய்தது கிடையாது. மக்களுடைய பணத்தை சம்பாதித்துக் கொண்டவர் ஏதோ செய்து காவிரி நீருக்காக 1 கோடி கொடுப்பேன்னு சொன்னார். இதுவரை கொடுத்திருக்காரா? கொடுக்கவே கிடையாது. வெள்ளப்பெருக்கு சென்னையில் ஏற்பட்ட போது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, மற்ற மாநிலத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் உதவி பண்ணாங்க. அன்னைக்கு ஏதாவது அந்த மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணாரா? இன்னைக்கு வரைக்கும் வேண்டாம். அவருடைய ஒரு ரசிகர்களுக்காக ஒரு உதவி பண்ணாரா? ஏன் சொல்ல வர்றோம்னா, எங்க அமைச்சர் மரியாதைக்குரிய வேலுமணி அவர்கள் சொன்னது காரணம் என்னன்னாக்கா, இங்க இன்றைக்கு சத்யராஜ் அவர்கள் 12 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் கர்நாடகாவில் காவிரி நீருக்காக பாதித்த பொழுது அதற்காக குரல் கொடுத்தார் என்பதற்காக இன்றைக்கு அவரை கண்டித்தார்கள். அவருடைய படத்தில் நடிச்சதுக்கு வன்மையா போராட்டம் பண்ணாங்க. அவர் மன்னிப்பு கேட்டார். ஆனா அந்த நேரத்தில் எந்த குரலும் கொடுக்கல. இவர் காவிரி நீருக்காகவும் இதுவரைக்கும் ஒரு குரலும் கொடுத்தது கிடையாது. எந்த பிரச்சனைக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழர்களுக்காக இவர் செய்திருக்கிறார்? என்ன உழைத்திருக்கிறார்? 44 வருஷத்துல தமிழ்நாட்டு மக்களுடைய பணத்தை சம்பாதிச்சிருக்கார் ஒழிய தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கார்? அதனாலதான் நாங்க கேட்கிறோம், இவரால் தமிழகத்திற்கு எந்த பலனும் இல்லை. அவர் அரசியலுக்கு வந்துட்டு போட்டு எங்களுக்கு அதை பத்தி பயமே இல்லை. தமிழ்நாட்டுடைய நலன் கருதி யார் வேணாலும் கருத்து சொல்லலாம் தானே. கருத்து சொல்பவர்களிடம் நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கறது சரியா இருக்குமா? அல்லது இந்த நிர்வாகம் இப்படி சரியாக இயங்கிட்டு இருக்குன்னு சொல்றது சரியா இருக்க முடியுமா? அப்படிங்கிற கேள்வி அந்த கேள்வி எல்லாரும் சொல்லுவாங்க.
தமிழ்நாட்டிற்கு அவர் என்ன செய்தார்? அவர் நேரடியான அரசியலுக்கு வரும்போது அதுக்கெல்லாம் பதிலளிக்க வேண்டிய தேவை இருக்கலாம். அவர் இன்னமும் நேரடியா அரசியலுக்கு நான் வர்றேங்கிறத சொல்லல, எல்லா ஹிண்ட்ஸ் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் நிர்வாகம் சரியா இல்லைங்கிறத அவர் மட்டும் சொல்லல. இன்னைக்கு அதுக்கு முன்னதாகவே திரு கமலஹாசன் ஒரு புதிய தலைமுறை நேர்காணலே சொன்னாரு, மீண்டும் ஒரு பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னாரு. பல்வேறு அம்சங்களை அவர் குறிப்பிட்டாரு. பல நடிகர்களும் சொல்றாங்க, அரசியல் கட்சிகள் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கமலஹாசன் வந்து ஒரே நிமிஷம் போன தேர்தல் ஓட்டே போடாத ஒரு ஜனநாயக உரிமையை பயன்படுத்தாத கமலஹாசன் வந்து தமிழர்களை பத்தி விமர்சிக்கிறதுக்கு என்ன யோகியதை இருக்கு? நீ சொல்லுங்க. இல்ல, இங்க பிரச்சனை வந்து இஷ்யூ தான். நீங்க தனிநபர்களை சொல்லு, இப்ப இவங்க எல்லாம் பாப்புலரா இருக்கிறதுனால அவங்களுக்கான ஒரு ஏற்கனவே திரையுலக பிரபலம் இருக்கிறதுனால அந்த கருத்து கவனிக்கப்படுகிறதே தவிர, நீங்க அந்த தனிநபர் மீதான தாக்குதலை விடுது அவங்க சொல்ற பிரச்சனைகளை இஷ்யூவை அட்ரஸ் பண்றீங்களா? அவங்க சொல்றதுல இருக்கிற முழுமையான இந்த இப்ப நிர்வாகம் சரியா என்ன பிரச்சனை சொல்றாங்க நான் கேக்குறேன். இல்ல எங்க ஆட்சியை பொறுத்தவரை நான் உங்களுக்கு சொல்றேன், தெளிவா சொல்றோம், தமிழக அரசு சிறப்பாக செயல்படுகிறது. 6 ஆண்டுகளாக புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய அரசு அதே பாதையில் இப்பொழுதும் அரசு மரியாதைக்குரிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் எல்லா அமைச்சர்களும் சிறப்பாக செயல்படுறாங்க. எல்லா துறையும் சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. எதிர்காலமே தனக்கு இருக்காது என்கிற காரணத்தினால சில அரசியல் கட்சிகள் சொல்ற மாதிரி இந்த சினிமா நடிகர்களும் சும்மா பொத்தாம் பொதுவா பேசுறது தான் நாங்க கண்டிக்கிறோம். ஏன் இவங்க குற்றச்சாட்டு என்ன சொல்லுங்க, அது நாங்க பதில் சொல்றோம். இங்க தலைமையே இல்லைங்கிறாரு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறாரு. அதுதான் இருக்கு. நீங்க தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய நிர்வாகம் சார்ந்த விஷயங்களை நம்ம பேசுறதை தாண்டி அவர் முன்வைக்கிற இந்த தமிழகத்துல சிஸ்டம் சரியில்லை அப்படிங்கிறது எதிரான ஒரு குற்றச்சாட்டா நீங்க பாக்குறீங்கன்னு தோணுது. உங்களுடைய பதில இருந்தும் நான் புரிந்து கொள்வது, நேரடியாக அவர் அதிமுகவை விமர்சித்திருக்கிறார் அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? அவர் அதாவது நான் ஒரு தெளிவா சொல்றேன், 4 தலைவர்கள் சொல்றாரு. அவர் சொன்ன ஒரு தலைவர் வந்து மருத்துவ கல்லூரியில் சிபிஐ வழக்கில் இருக்கார். அது அவருக்கு தெரியாதா? 6 வருஷத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சியில 8 மணி நேரம் கரண்ட் இல்லாம மக்கள் வந்து ரோட்ல குழந்தை வச்சு தூங்குனாங்களே, அது தெரியாதா? இவருடைய படத்தை வெளியிடக்கூடாதுன்னு ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி இவருக்கு எவ்வளவு எதிர்ப்பு பண்ணாங்க. இன்னைக்கு எதுக்காக ஆதரிக்கிறாருன்னா, அவங்களுடைய ஆதரவு இருந்தாதான் நம்ம அரசியலுக்கு வர முடியுங்கிறதுக்காக அவங்கள வந்து தாஜா பிடிக்கிறதுக்காக அவங்கள புகழ்ந்து பேசுறாரு. அந்த மாதிரி நிலைமை எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு மக்கள் மேல நம்பிக்கை இருக்குது, ஆட்சி மேல நம்பிக்கை இருக்கு, மக்கள் எங்களுக்கு நல்லாவே இருப்பாங்க. சரி, இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். திரு குமரகுரு, அவர் தமிழகத்துல சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்றத வெறுமனே அது அதிமுக ஆட்சிக்கு எதிரான விமர்சனம் அப்படின்னு பாக்குறீங்களா? உங்க பார்வை என்ன இருக்கு? மொத்தத்திலேயே வந்து அவர் ரஜினிகாந்த் அவர் பேசினதை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக, ஸ்டாலின் அவர்கள் நல்ல நிர்வாகி, நம்ம அவர்கிட்ட கொடுத்தா நல்லதாக இருக்கும், திருமாவளவன் எல்லாரை பற்றியும் பேசிட்டு அவர் ஒரு ஆதங்கத்தை சொல்கிறாரு. எல்லாம் சரிங்க, ஆனால் சிஸ்டம் கெட்டு போச்சே அப்படின்னு சொன்னால் சிஸ்டம் தானாக கெடாது. ஒரு நல்லவராக இருந்தாலும் உங்களுக்கு கீழே இருக்கிற சிஸ்டத்தை கெடுத்ததுக்கு நம்ம எல்லாருமே, இங்கே இருக்கிற அரசியல் கட்சி எல்லாமே அதுக்கு ஒரு காரணம். அதனால யார் நல்லா இருந்தாலும் ஒன்றும் நடக்காது, சிஸ்டம் கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவர் சகோதரர் கோவை செல்வராஜ் என்ன பண்ணணும்னா, சிஸ்டம் முன்னால் என்ன, நாங்கள் எப்படி பண்ணோம், முதல்ல எவ்வளோ இருந்தது, இப்போ கடன் எவ்வளோ இருக்குது, டாஸ்மாகை எவ்வளோ ஒழித்திருக்கிறோம், ஊழலை எவ்வளோ ஒழித்திருக்கு, இப்படி பேசுறதை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில் வந்து நீ ஒழுங்காக இருக்கியா, நீ கேட்டியா, நீ பண்ணியான்னா அது ஆதங்கத்தின் வெளிப்பாடு. அவர் கேட்கறது என்னன்னா சிஸ்டம் சரியில்லை. ஒரே ரொம்ப சிம்பிள், சிஸ்டம் ஏன் சரியில்லை? அந்த கேள்வி எங்கிருந்து வருதுன்னா, இத்தனை நாள் பேசல, நீங்க இந்த சிஸ்டத்துல தான் இருக்கீங்க, 44 ஆண்டுகளாக இதே சிஸ்டத்துல இருக்கிற ஒருத்தர் திடீர்னு இன்னைக்கு ஒரு ஓவர் நைட்ல வந்துட்டு இதெல்லாம் எல்லாம் தப்பா போயிடுச்சு அப்படின்னு பேசுறதுனுடைய உள்ளார்த்தம் என்னன்னு கேட்கிறாரு. சிஸ்டம் நல்லா இல்லைன்னு என் மனசுக்குள்ள இருக்கு, ஆனா நான் வெளில சொல்லக்கூடாதுங்கிறீங்க. நான் என்னைக்கா ஒரு நாள் சொன்னா ஏன் இத்தனை நாள் சொல்லாம இன்னைக்கு மட்டும் சொல்றீங்கன்றீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை பண்றதுல உங்களுடைய பங்களிப்பு என்னவா இருந்ததுங்கற கேள்வி அதுதான். ஒருத்தர் உள்ள நுழையும் போது இங்க சில சிஸ்டம் சரியில்லைங்க, நான் ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு ஒருத்தர் உள்ள வரும்போது உள்ள வராதீங்க, உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு, நீ ஒழுங்கா கருப்பு பணம் வச்சிருந்தியா, நீ எங்க இன்னமும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் கொண்டு போய் டெய்லி பேர் உண்டியல்ல பணம் போட்டு வந்த மாதிரி சொன்னீங்க. எங்களை மகிழ்வித்தார், நாங்க திருப்பி பணம் கொடுத்தோம். அதுவும் ஒரு வகையான உழைப்பு தானே. அவர் என்னமோ சாதாரணமா சம்பாதிச்சுட்டு போயிட்டாருன்ற சொல்றது ரொம்ப கண்டிக்கத்தக்கதுங்க. அந்த சிஸ்டம் சரியில்லைங்கிறதுல அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியும் இருக்கின்ற அந்த சிஸ்டம்னு தானே பார்க்க வேண்டியது. அவர் தெளிவா இந்த 4 தலைவரை சொல்லிட்டு இங்க சிஸ்டம் சரியில்லை அப்படிங்கிறாரு. அதுதான் எங்க தமிழிசை கூட சொன்னாங்க, மோடி அவர்களை சொல்லியிருக்கலாம்னா நல்லா இருக்கிறதுக்கு சொல்றதுக்கு சொல்ல, அவரு இங்க சரியா இல்லங்கிறதுக்கு உதாரணம் 4 பேர் சொல்றாரு. இவங்க எல்லாம் இருக்கிறாங்க ஆனா அப்பவும் ஒண்ணும் சரியாகலைங்கன்னு ஆதங்கத்தை சொல்ல. அவங்க எல்லாம் நான் என்ன ஒரே ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? எனக்கு ஒரே கேள்வி என்னன்னா, பக்கம் பக்கமா அறிக்கை விடுறாங்களே, ஏன்
சாதாரண ஒரு நடிகர், ஒரு செல்வாக்கு இல்லாத ஒரு நடிகர், அவர் கன்னடர், என்னென்னமோ சொல்றாங்க. ஏன் அவ்வளவு பயப்படுறீங்க? முதல் பக்கமான அறிக்கை திருமிகு தமிழிசை அவர்களிடம் தான் வந்து முதல்ல என்ன சொன்னாங்க? பொன்னாரவனும் தெளிவா சொல்லிட்டாரு. பெரிய ஆதங்கம். இல்ல முதல் நாள் பேட்டி அப்புறம் சொன்னாங்க, மகிழ்ச்சி, அவர் எங்க கிட்ட வந்தா மிக்க மகிழ்ச்சி, அவரை போன்ற நல்லவர் ஆன்மீகவாதி, பிஜேபிக்கு வரணும், ஆதரவு கொடுக்கணும்னு ஆசைன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் தமிழிசை அவங்க என்ன ஆதங்கப்பட்டாங்கன்னா, இந்த 4 பேரும் புகழ்ந்தீங்களே, நல்லாட்சி, அதாவது கெட்டதுக்கு 4 பேர் புகழ்ந்தீங்க, நல்லாட்சி நடக்கிற ஒருத்தர் புகழ்ந்திருக்கலாமே ஆதங்கத்தை சொல்றது வேற, அவர் கண்டிக்கத்தக்கதுன்னு தான் சொல்ல, வருத்தம் அளிக்கிறது. மோடி அவர்களையும் சொல்லியிருக்கலான்னு, அதெல்லாம் விடுங்க. இப்ப பிரச்சனை ரஜினியோட எதிர்வினைகள். அவர் என்ன பேசிட்டாரு? வராரா வரலையா உங்களுக்கு தெரியுமா? அவர் வரலாம் அப்படின்னு ஐடியா வரும்போதே பக்கமும் அறிக்கை விடுறீங்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சாதாரணமான ஒரு நடிகர் வருவதில் உங்களுக்கு என்ன அவ்வளவு ஆதங்கம்? ஒருத்தர் கன்னடர்ன்றாரு, ஒருத்தர் தமிழர்ன்றாரு, ஒருத்தர் வந்து வேல்முருகன் சொல்றாரு, பணத்தை ஒழுங்கா கட்டிடுவியா நீங்க, சம்பாதிச்ச பணத்தை கொடுத்துருவீங்களான்றாரு. என்ன சம்பாதிச்சாரு? சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லும்போது சிஸ்டம் சிஸ்டம் சரியில்லைன்னு திரு ரஜினிகாந்த் எதை குறிப்பிடுறாரு? கார்த்திக் செல்வன் கார்ல போகும்போது டிராபிக் சரியில்லை, சிஸ்டம் சரியில்லைன்னா நீங்க என்ன சொல்றீங்க? கார்த்திக் மூளை விட்டு நீங்க போங்கன்றீங்க. அப்படி இல்லைங்க, சிஸ்டம் சரியில்லைன்றதுல நீங்க நிர்வாகம் சரியா இல்ல, ஊழல் இருக்கிறது அப்படின்னா அந்த ஊழலுக்கு எதிரான எதிர்வினைகள்ல குறைந்தபட்சமாக வருமான வரி செலுத்துறதுல நான் வெளிப்படையாக இருக்கிறேன். நான் வாங்குகிற திரைப்படத்துல சம்பளம் என்பது வெள்ளையாக மட்டுமே வாங்குகிறேன், அல்லது என்ன அளவில் நான் சரியாக இருக்கிறேன்னு சொல்ல முடியாத ஒருத்தர் சிஸ்டத்தை எப்படி கிளீன் பண்ணுவாங்க? உங்கள்கிட்ட எங்க சொன்னாரா? நான் கருப்பு பணத்தை பத்தி நீங்க கேள்வி கேட்டு அதை பத்தி என்ன கேட்காதீங்க. இது வந்து ஒவ்வொரு முறையும் ஏங்க எம்ஜி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் பார்க்காத சவாலாங்க இதெல்லாம். அவரை முதல் கேட்ட கேள்வியா வருது, அவர் ஒழுங்கா டாக்ஸ் கட்டுறாரா, அவர் ஏழைகளுக்கு சொல்ற மாதிரி நடிக்கிறாரு, பின்னாடி போய் டெட்டால் போட்டு கழுகுறாரு, என்னென்னமோ சொல்லி பாத்தீங்க. 10 வருஷம் எந்த எதிரியும் இல்லாம தன்னால ஆட்சி வந்துட்டு போயிட்டாரு. நான் என்ன சொல்றேன், இவங்க யாரும் சர்டிபிகேட் கொடுக்குவானா, என்ஓசி யாரும் கொடுக்காதீங்க, அவர் வரட்டும். மக்கள் தோல்வியை கொடுத்தார், அவரா வெளியிட போறாரு. மக்கள் வெற்றியை கொடுத்தா அவர் தான் தலைவர். நீங்க எதுக்கு நீங்க உட்கார்ந்து ரோட்ல உட்கார்ந்து டோக்கன் கொடுக்குற மாதிரி என்ஓசி கொடுத்துட்டு இருக்கீங்க? அவர் வரலாமா வேண்டாமா, வரலாமா வேண்டாமா? அவருக்கு ஒரு கருத்து சொல்ல உரிமை இருக்கு, அந்த கருத்து சொல்ல மற்றவர்களுக்கு உரிமை இருக்கு இல்ல? நீங்க கருத்து சொல்லலாம் வாங்க. அவர் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாருங்க, அந்த விமர்சனத்திற்கு மீதான விமர்சனங்களை மற்ற தலைவர்கள் வைப்பதற்கு அந்த உரிமை இருக்கா இல்லையா? என்ன விமர்சனம் அவர் பாராட்டுறாரு, நீங்க என்ன சொல்றீங்க? என்ன பாராட்டுறாரு? அவர் என்ன நல்ல நிர்வாகம் எல்லாம் இருக்கு, ஆனா சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லும்போது நீங்க என்ன சொல்லணும்? நீங்க வந்து சரி பண்ணுங்க ரஜினி சொல்லுங்க, ஆனா நீ வரவே கூடாதுன்னு ஒருத்தர் சொல்றாரு. இல்ல, அரசியலுக்கு வரவே கூடாதுன்னு இந்த சிஸ்டத்துல இயங்கி கொண்டிருக்கிற கட்சிகள் அவங்க வந்து அவங்களுடைய நிலைப்பாடு சொல்லதான் செய்வாங்க. இல்ல கார்த்திக், நான் சொல்றது வந்து அவங்க நிலைப்பாடு சொல்லிட்டோம், நாங்க சிஸ்டம் கரெக்டா பண்ணணும்னு சொல்லிட்டோம். நீ வராதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு? அவர் ஏன் அரசியலுக்கு வரீங்க? நீங்க வராதீங்க. ஆளும் உரிமை எங்களுக்கே உண்டது, நீங்க முடிவு பண்ணாதீங்க. ஆளும் உரிமை எங்களுக்கே உள்ளதுன்னா ஜெயலலிதா என்ற கன்னடர் ஆண்டு இருக்காரு, எம்ஜிஆர் என்ற மலையாளி ஆண்டு இருக்காரு, நீங்க எப்படி சொல்ல முடியும்? மக்கள் ஆதரவு அவருக்கு இருக்கும்போது இங்க அவங்க பேனலிஸ்ட் இல்ல, அதுக்கான நேரடியான எதிர்வினைகளை அவர் இன்னைக்கு அக்னி பரீட்சையிலே நிறைய பேசியிருக்காரு, அதுக்கான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. நான் தொடர்ந்து பேசுறேன். திரு ராஜசேகர், நீங்க எப்படி பாக்குறீங்க? திரு குமரகுரு வந்து இது முழுமையாக ஒரு ரஜினிகாந்த் அவர் தன்னளவுல ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார், அதற்கு இவ்வளவு எதிர்வினைகள், நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொல்றதை விட்டு தனிநபர் தாக்குதல் ஐயா இறங்குறீங்கன்றார். உங்க பார்வை எப்படி இருக்குது? ரஜினிகாந்த் வந்து ஒரு சிறந்த நடிகர், சூப்பர் ஸ்டார். அவர் நிச்சயமா ஒரு பஸ் கண்டக்டரா வாழ்க்கையை ஆரம்பிச்சு சிவாஜி ராவ் கைக்வாடா தன்னை ஐடென்டிஃபை பண்ணி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா பாலச்சந்தராலும் எஸ்பி முத்துராமலும் வளர்க்கப்பட்டு அவர் தமிழ் நடிகனா சூப்பர் ஸ்டாரா இத்தனை ஆண்டுகள் நம்பர் 1ல இருக்கிறார்னா அது அவருடைய உழைப்பு, திறமை, அவருடைய டிசிப்ளின் கூட சொல்லலாம். ஏன்னா ஒருத்தர் கண்டினியூஸா ஒரு 30-40 இயர்ஸ்க்கு வந்து நம்பர் 1 சூப்பர் ஸ்டாரா இருக்கிறது ரொம்ப கடினமான விஷயம். ஸோ அதுல வந்து he has proved to be நம்பர் 1, அதுல டிஸ்பியூட்டே கிடையாது. ஆனா எந்த அரசியல் என்றது ஒரு பொதுவெளி, அதாவது மக்கள் சார்ந்த ஒரு விஷயம், அங்க சர்வீஸ் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். ஸோ ரஜினிகாந்த் இதெல்லாம் நடிகராக இருக்கும்போது இதெல்லாம் பண்ணாரான்னு கேட்கறது நியாயம் கிடையாது, எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா அவர் அரசியல்வாதி கிடையாது, அவர் நடிகர் மட்டுமே. அதை தான் அவர் சொல்கிறார், அதை நம்ம ஏத்துக்கணும். தட் இஸ் தி வெரி டீசென்ட் வே டு அக்செப்ட் ரஜினிகாந்த் as an actor. ஆனா இப்போ வந்து அவர் வராருன்னா நம்ம வெல்கம் பண்றது தான் ரைட் மெத்தட், ரைட் வே. பிகாஸ் அவர் வந்து மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறார். 67 வயசுல அவருக்கு வந்து கடவுள் பேசியிருக்கலாம். அவர் ஏன்னா எல்லாருக்கிட்டையும் கடவுள் பேசுறாரு, இப்போ எங்ககிட்டயும் கடவுள் பேசலாம், எல்லா தமிழக மக்கள்கிட்டயும் கடவுள் பேசி ரஜினிகாந்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா கடவுள் என்பவர் எல்லாரிடமும் பேசக்கூடியவர் தான், ஒருத்தர் மட்டும் பேச மாட்டார். ஸோ அதையும் நம்ம ஏத்துக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு வந்து பாஜக இவ்வளவு தூரம் மாறு தட்டி கடவுள் மறுப்பு இயக்கத்தின் மூலமாக ஆட்சியை கண்ட தமிழகம், அதனால அந்த மக்களும் இருக்கிறாங்க, அவர்களுடைய எண்ணிக்கையும் இருக்கு. கேள்வி கேட்பீங்கன்ற அது நான் பதில் சொல்லிடுறேன். அதாவது இது வந்து பெரியார் மண் என்று சொல்லப்பட்ட காலங்கள் உண்டு.
50 ஆண்டு காலம் அதிமுக இப்ப இல்லன்றீங்களா? இல்ல நான் சொல்லப்பட்ட காலம் அப்படின்னா எனக்கு சார் புரியல. பாருங்க, எவ்ரிபடி பாருங்க, இன்னைக்கு வந்து எல்லா அரசியல் தலைவர் நீங்க யார் சொன்னாலும் நான் கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ண விரும்பல. ஈவன் இன்க்ளூடிங் திராவிட திமுக இருக்க தலைவர்கள், அதிமுக தலைவர்கள் பால்குடத்துல இருந்து தேர் இழுக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் பண்றாங்க. எல்லா கோயிலும் போய் அங்க பிரதர்ஷனம் எல்லாம் பண்றாங்க. சோ அது அவங்களுடைய பிரைவேட் விஷயம். அதை நம்ம வந்து விமர்சனம் பண்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஃபெய்த், ரிலிஜன், ஃபுட் எல்லாம் அவங்க இண்டிவிஜுவல். அந்த மாதிரி திரு ரஜினிகாந்த் அவருடைய ஃபீலிங்ஸை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணோம். அவர் சொல்றது எல்லாமே கரெக்டும் இல்ல, அவர் சொல்றது எல்லாமே தப்பும் இல்ல. அவர் வந்து எங்க கேள்வி வருதுன்னா, சிஸ்டமா நான் ஒரு பச்சை தமிழன் அப்படின்னு ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. இப்ப சொல்ல வேண்டிய தேவை என்ன வந்து இது எப்போனா பேரறிஞர் அண்ணா வந்து தலைவர் காமராஜரை பார்த்து அவர் ஒரு பச்சை தமிழன் என்று சொன்னார். ஏன்னு சொன்னார்னா அவருடைய கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் தி பீப்பிள். அத வந்து இவர் அடாப்ட் பண்றாரு. இல்ல இங்க வந்து பச்சை தமிழன் சொல்லும் போதுதான் இந்த கேள்விகளை தமிழ் அமைப்புகள் என்ன எழுப்புறாங்கன்னா, நீங்க வந்து 1.5 லட்சம் பேர் இலங்கையில கொல்லப்பட்ட போது, பச்சை தமிழர்கள் கொல்லப்பட்ட போது அதை குறித்த சின்ன ஒரு கருத்து கூட வெளிப்படுத்தாத, கண்டனம் கூட வெளிப்படுத்தாத ஒருத்தர், அதற்கு பிறகு பல்வேறு விஷயங்கள் இப்ப நடந்திருக்கிறது. நீங்க போருக்கு தயாராகுன்றீங்க. ஒரிஜினலா ஒரு போர் நடந்துச்சு, ஒரு போர் ஒரு இனத்தின் மீது நடத்தப்பட்டது, அப்பெல்லாம் ஏன் குரல் கொடுக்கலன்னு கேக்குறாங்க. அதுக்கு பிறகு நீருக்கான பிரச்சனை வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, அப்பெல்லாமும் ஒண்ணும் செய்யல. திடீர்னு இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமா சிஸ்டம் சரியில்லை, எல்லாமே தப்பா இருக்கு அப்படின்னு சொல்றத நீங்க வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற அந்த விமர்சனம், அதுல இருந்து தான் அவர் மீதான விமர்சனம் முன்வைக்கிறாங்க. அதாவது சிஸ்டம் என்பது அவர் எந்த சிஸ்டம்னு சொல்லவே இல்லை. ரொம்ப கிளவரா சிஸ்டம் என்று சொன்னார். அரசியல் சிஸ்டமா, அட்மினிஸ்ட்ரேஷனா, இல்ல எந்த சிஸ்டம், இல்ல சினிமா துறையில் இருக்க சிஸ்டமா? அவர் இப்போ ஒரு நடிகர் தான், அவர் இன்னும் அரசியல் அந்த களத்தில் குதிக்கவில்லை. ஒரு சினிமால நடக்கிற தவறுகளை கூட சொல்லிருக்கலாம்ல. இவங்க எல்லாம் நிர்வாகிகள் அதெல்லாம் சொல்றாரு, அரசியல் கான்டெக்ஸ்ட்ல தான் பேசுறாரு. சார் அரசியல் கான்டெக்ஸ்ட் எந்த சிஸ்டம்? பொலிட்டிக்கல் சிஸ்டம்னு சொன்னாரா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம்னு சொன்னாரா? அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். சரி, ரஜினி என்ன சொன்னார் என்று விவாதம் பண்றதோட, ரஜினி வந்து உண்மையிலேயே அரசியலுக்கு வர வேண்டும் என்று அவருடைய ஃபேன்ஸ் விரும்புறாங்கன்னா அவர் வரதுல எந்த தப்பும் கிடையாது. யார் வேணுமாலும் அரசியல் இறங்கலாம், அது ஒண்ணும் யாரும் மறுக்க முடியாது. சிஸ்டத்தை வந்து எடுத்த உடனே எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் பத்தி பேசலாம், அது ரிஃபார்ம்ஸ் வரணும். நீங்க எல்லா சிஸ்டத்தையும் நம்ம பார்லிமெண்ட்ல வச்சு தான் சேஞ்ச் பண்ண முடியும். இவரு இப்ப நீங்க இப்பதான் வந்து புதிதாக அரசியலுக்கு வருகிறார்ன்ற அந்த ஆர்குமெண்ட்டை நான் சரியான எனக்கு கேள்வி எழுப்புறேன். 96ல இருந்து அரசியல் பேசுறாரு, நேரடியான அரசியல் பேசி ஆட்சி மாற்றத்தை நான் தான் கொண்டு வந்தேன், அது ஒரு விபத்துன்னு இன்னைக்கு ஒரு கருத்து சொல்றாரு. அதுக்கு வந்து அது ஒரு விபத்து அப்படின்றாரு. அதுக்கு பாஜகவோட மூத்த தலைவரும் ராஜ்யசபா எம்பி டாக்டர் சுப்பிரமணிய சாமி என்ன சொல்றாருன்னா, கேஸ் போட்டது நானு, இந்த ஆட்சி கரப்ஷன் என்று சொன்னது நானு, எல்லாமே நாம் செய்து வைத்து மக்கள் மனசுல வந்து ஆட்சி மாற்றத்துக்கு ஆன்டி இன்கம்பன்சி வரும்போது இவர் வந்து ஒரு ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னதுனால ஆட்சி மாற்றம் சொல்லிட்டாங்க. இது மீடியா பண்ண தவறு, ஆனா நான் தான் அது காரணம்னு சொன்னாரு. அதை விட்டுருங்க. ஆனா இதே பாஜக தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சிலர் நேத்து உங்க விவாதத்திலே ஒருத்தர் வந்து அவர் காமெடியன்ன்றாரு, தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்தவர் சுப்பிரமணிய சாமி வந்து அவர் அன்ஃபிட் டு பி இன் பாலிடிக்ஸ்ன்றாரு. இதே நான் பாஜக நண்பரை கேட்கிறேன், நீங்க ஏன் அவ்வளவு சார்ஜ் ஆவறீங்க? மத்தவங்களாம் இவ்வளவு குதிக்கிறீங்க, 4 பக்கம் விடுறீங்க, நீங்க கேக்குறீங்களே, உங்களுக்கு என்ன போச்சு? அவர் அரசியல் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சி என்பது ஒரு மற்றவங்களாம் வந்த மாதிரி இவரும் வந்து தனியா அவருடைய ஃபேன்ஸ் வச்சு மற்ற திங்க் டேங்க் குரூப்பை உருவாக்கி நல்லா எல்லாருடைய அட்வைஸும் கேட்டு அவர் அரசியலுக்கு வந்தார்னா மக்கள் வந்து வாக்களித்தார்கள்னா ரைட். பட் ஆனா ரஜினிகாந்த் என்ற ஒரு மாபெரும் செல்லுலாய்டு பிம்பம் வந்து எல்லார் மனதிலும் இருக்கின்றது. அவர் என்ன செய்ய போகிறார் என்று எல்லாம் உத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் வந்தால் சந்தோஷம், வராவிட்டால் அவருடைய சினிமா 2.0 பார்த்துட்டு சந்தோஷமா கைத்தட்டு போறோம், அவ்வளவுதான். இல்ல திரு பெருமாள் மணியன் அவருடைய இந்த கமெண்ட் சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கும் எதிர்வினைகளையும் எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா இது வந்து நான் என்ன பாக்குறேன்னா, எனக்கு உண்மையிலேயே அதிமுக ஏன் இப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு எனக்கு புரியல. திமுக அதிமுக வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸை கலைஞரையாகிட்ட இருந்தும் ஜெயலலிதாமாகிட்டையும் என்ன கற்றுக்கிட்டாங்கன்னு எனக்கு புரியல. விஜயகாந்த் இதே போல் அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு சூழல், வருவார் வரமாட்டாருங்க விவாதம் இருக்கிறது. ஜெயலலிதா அம்மாட்ட செக்ரட்டரியேட்டில் மைக்கை நீட்டி கேட்குறாங்க. ஜெயலலிதா அம்மா ஒரு நிருபரை பார்த்து நேரடியாக சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு முதலமைச்சர்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு தகுதியான கேள்விகளை மட்டும் கேளுங்கன்றாங்க. ஆனால் அதே ஜெயலலிதா அம்மா தான் விஜயகாந்த் அரசியலுக்கு வந்த உடனே இளைஞர் இளம்பெண்கள் பாசறைன்னு ஒன்று ஆரம்பித்து கட்சியை வேற ஒரு கட்டத்துக்கு நகர்த்துறாங்க. ஆக களத்துக்கு வரட்டும், வந்த பிறகு பார்த்துக்கலாம். வர்றது வரைக்கும் இந்த களம் திமுக அதிமுகவுக்கான களம். நீ என்ன விமர்சனம் பண்ணு, நான் ஒன்ன விமர்சனம் பண்றதுங்க தான் இங்க இருக்கிற பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ். இப்போ நான் இந்த சிஸ்டத்துக்குள்ளே நான் வரேன். அவர் ரஜினிகாந்த் ஐயா என்ன சொல்றாருன்னா, சிஸ்டம் சரியில்லை, ஜனநாயக அமைப்பே கெட்டு போச்சு, மக்கள் மனநிலை மாறிடுச்சு, இதையெல்லாம் எடுத்துட்டு மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் வேலுமணி ஐயா வந்து அரசியல் சிஸ்டம் சரியா இருக்குன்னு பேசுறாரு. இப்ப நான் அவர் எங்க பேசுறாருன்னு பாக்குறேன்.
கோவை விமான நிலையத்துல பேசுறாரு. கோவை விமான நிலையத்தை நான் இன்னமும் ஒரு விமர்சகரா அணுகி பார்க்கிற பொழுது, முதலமைச்சர் வந்து இறங்குகிற பொழுது வலதுபுறம் சேமா வேலுச்சாமி நிற்கிறார், மேனாள் அமைச்சர். இடதுபுறம் இன்னாள் அமைச்சர் வந்து எஸ்பி வேலுமணி நிற்கிறார். இது அதிமுகவோட பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் இருக்குல்ல, அதுல ஒரு முக்கியமான விஷயம். ஏறக்குறைய 4 ஆண்டுகள் கழித்து மாவட்ட அரசியலுடைய மையப்புள்ளிக்கு சேமா வேலுச்சாமி அழைத்து வரப்படுகிறார். அப்போ நீங்க இப்படிதான் சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டம் வேலுமணி மட்டும் சொல்லல, அமைச்சர் வேலுமணி ரெண்டு பேர் தான் ரெண்டு பேர் தான் ரியாக்ட் பண்ணிருக்காங்க. நான் இன்னுமே அதை உடைச்சு பாக்குறேன். வேலுமணி ஐயா எடப்பாடி ஐயாவை அனுப்பிட்டு திரும்ப மீடியாவை பாக்குறாரு. மீடியாவை பார்க்கும்போது இந்த விஷயத்த சொல்றாரு. சத்யராஜ் பேரை இதுல உள்ள இழுக்கிறாரு. ஓகேங்களா? அது கோவையில வச்சு இந்த விஷயங்கள் நடக்குது. ஒரு அரசியல் விமர்சகரா என்னால இந்த புள்ளிகளை எல்லாம் கனெக்ட் பண்ண முடியுது. அப்போ எஸ்பி வேல் மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் இந்த நேரத்தில் ரஜினியை நேரடியாக குற்றம் சாட்டி பேசுவதற்கான காரணம் என்ன? இல்ல, அதாவது செல்வராஜ் சொல்றதுதான், நீங்க வந்து சிஸ்டம் சரியில்லைன்னா இன்னைக்கு ஆட்சி பொறுப்புல அவங்க இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல, அப்போ நீங்க அதை சொல்லணும்னா நேரடியா சொல்லுங்க, நாங்க நிர்வாகம் என்ன நடத்துறோம் நான் சொல்றோம் அப்படிங்கறது அவருடைய எதிர்வினையா அதை பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க, இன்னைக்கு நேரத்துலங்க ரஜினிகாந்த் தொடர்ந்து தன்னுடைய சினிமாவிலும் நிகழ்ச்சிகளிலும் ஆட்சிக்கு எதிராகவும் கட்சிக்கு எதிராக எவ்வளவு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. கலைஞர் உட்கார்ந்து இருக்காருங்க, பெரிய நிகழ்ச்சி நடக்கு, மேடையில அஜித் பேசுறாரு, தனியா எந்திரிச்சு நின்னு கை தட்டுறாரு. திமுக ரியாக்ட் பண்ணுச்சா? ரியாக்ட் பண்ணல. ஏன்னா என்ன ரியாக்ட் பண்ணலன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்த நாள் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது அது மறைமுகம். நீங்க கரெக்ட். ஒரு அடுத்த நாள் அஜித் போய் பார்த்தாரா இல்லையா? இல்ல, நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளரா பார்த்தார். நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளரா திரைமறைவில் நடக்கிற விஷயங்கள் வேற. ஆனால் இந்த பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் தமிழகத்தினுடைய அரசியல் உரையாடலுக்குள்ள அதிமுக தன்னுடைய 2 மூத்த தலைவர்களை வைத்து இந்த நேரத்தில் ரஜினிகாந்துக்கு எதிர்வினை ஆற்றுவதே எனக்கு முதல்ல ஆச்சரியமாக இருக்கிறது. இரண்டாவது இதுல பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், இல்ல அதுல ஆச்சரியப்படுத்தல, ஒரு நிர்வாகம் இருக்கிறது. ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க, நிர்வாகம் இயங்கவே இல்ல, நிர்வாகம் சீர்கெட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பாப்புலரா இருக்கிற ஒரு நடிகருடைய கருத்தும் இது போய் சேர்ந்ததுன்னா மக்கள் மத்தியில அது ஒரு தேவையில்லாத ஒரு இதை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால, இன்னும் பெரிய பிம்பத்தை உருவாக்குன்றதுனால உடனடியாக அதை மறுக்கிறதுக்கான தேவை இருக்கு. அப்படி இல்லைங்க, பல விவாதங்களையும் பல விமர்சனங்களையும் மிக மூத்த பெருங்கொண்ட தலைவர்களாக இருந்த கலைஞரும் ஜெயலலிதாவுமே கண்டுக்காம விட்டுருக்காங்க. அதுதான், அப்படிதான் இங்க ஒரு அரசியல் உரையாடல் இருந்திருக்கு. அப்படிதான் இங்க ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருக்குது. இன்னொன்று, அந்த அவருடைய அந்த நீண்ட உரை இருக்கிறது இல்லையா, அதுல எந்த இடத்திலையுமே அவர் அரசியலுக்கு வருவதற்கான எந்த விஷயத்தையும் அவர் உறுதியா சொல்லல. 95ல ஆரம் வீரப்பன் ஐயா அவர்களை மேடையில வைத்துக் கொண்டு பாட்ஷா படவலால இது போன்று பரபரப்பாக பேசினார். மறுநாள் அமைச்சர் பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். அன்றிலிருந்து திரைப்படங்களாக இருக்கட்டும், முன்வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேன், காலத்தின் கட்டளையை நான் மறுக்க மாட்டேன், இப்படி பல்வேறு விதமான. இப்ப ஏன் இதெல்லாம் பேசுறாரு? அப்போ இல்ல அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு உங்க பார்வையாக இருந்தா அது அவருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டி, அவருக்கும் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை மீண்டும் உறுதிப்படுத்துவதற்கு தான் இந்த உரையில 25 வருடமாக ரசிகர்களை எப்படி வைத்திருந்தானோ அதே மாதிரி தொடர்ந்து வச்சிருக்க போறாரு. ரொம்ப சரியான புள்ளியை தொடுறீங்க. 25 வருடங்களாக அவருடைய தீவிரமான ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து தலைவர் அரசியலுக்கு வருவாரு, நாம அமைச்சராகலாம், மந்திரி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம் நினைக்கிறாங்க. அந்த எண்ணத்துல உங்களுக்கு விடுங்க. தீவிரமான ரசிகர்கள் 95ல இருந்து பேனர் விட்டுறாங்க. இன்னும் சொல்ல போனா 92 அண்ணாமலை வசனத்துல இருந்து அவங்க நம்புறாங்க. இப்பவும் நான் சொல்றேங்க, நீங்க இன்னும் 2 நாள் கழிச்சு நாளைக்கே கூட போயஸ் கார்டன் வாசல்லையும் மண்டபத்திலையும் போய் பாருங்க, தலைவா நீ அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னதுக்கு நன்றி. தீவிரமான ரசிகன் நம்புகிறான். ரஜினியுடைய அரசியல் உரையாடல்கள் அன்னைக்கு பைட் கொடுத்த அத்தனை பேரும் அதான் சொல்றாங்க. அரசியல் தான் அவர் சொல்றாரு, தேர்தல் தான் சொல்றாரு. அவருடைய அந்த உரையாடல் இருக்குல்ல, இது ஜனநாயக அமைப்பு கெட்டு போச்சு, மக்களுடைய மனநிலை மாறி போச்சு, டோட்டலா இந்த சிஸ்டத்தை மாத்தணும் இப்படிங்கிற பொதுவான விஷயத்திற்கு ஒரு ஆளுங்கட்சி இவ்வளவு பரபரப்பாக எதிர்வினை ஆற்ற வேண்டியதில்லை. பிறகு இது திராவிட அரசியல் உரையாடல் ஒன்று இருக்குல்ல, திமுக அதிமுகவை தாக்குவது, அதிமுக திமுகவை தாக்குவது என்கிற இந்த அரசியல் உரையாடல், இதுதான் இந்த மண்ணில் 50 வருஷம் நடந்துட்டு இருக்கு. இந்த அரசியல் உரையாடலுக்கு இது வெளியே இருக்கு. ஆக எனக்கு 2 விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒன்று, ரஜினியை இதைவிட வலிமையான காலகட்டங்களில், அவர் இதைவிட மக்கள் செல்வாக்கு அதிகமான இருந்த காலகட்டங்களில் எல்லாம் கலைஞரும் ஜெயலலிதாவும் மிகவும் லாபகமாக எதிர்கொண்டு இருக்கிறார்கள். இப்படியாப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இல்லங்க, இது அதிமுக மட்டும் எதிர்வினை ஆற்றல, பல கட்சிகள் இங்க இருக்கிற தமிழ் அமைப்புகள்ல தொடங்கி பல கட்சிகள் மிக கடுமையாக எதிர்வினை தமிழ் அமைப்புகளும், குறிப்பா சிஸ்டம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்ற கடுமையான எதிர்ப்புகள். நீங்க ரொம்ப அருமையான தமிழ் அமைப்புகளும், நீங்க முதல்ல சொன்ன மாதிரி இந்திய தேசியம் பேசுகிறவர்களும் தமிழ் தேசியம் பேசுகிறவர்களும் ரஜினியினுடைய இந்த அறிக்கைக்கு பரபரப்பாகவும்
ஒரு உத்வேகத்தோடும் ஆவேசத்தோடும் எதிர்வினையாற்றுவதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் 50 ஆண்டுகள் மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், கிளைக்கழக செயலாளர்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் சிஸ்டத்தை வச்சிருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் எங்க இன்னைக்கு துரைமுருகன் சொல்றாங்க அதிமுக அப்படி இருக்கிறதா? அதிமுக பதட்டத்தோட ஏன் எதிர்கொள்ளுதுங்கிறதா எனக்கு இதுல ஆச்சரியமான இடமே. திமுகவும் இதுல எதிர்கொள்றது. திமுக மகிழ்ச்சி அப்படின்னா சர்டிபிகேட் கொடுக்கிற இடத்துல ரஜினி இருக்கிறாராங்கிற கேள்வி. திமுகவோட பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் இதுல சரியா இருக்கு. இன்னைக்கு துரைமுருகன் சொல்றாரு வந்தா வரட்டும் பாத்துக்கலாம், ஸ்டாலின் சொல்றாரு வந்தா வரவேற்போம். ஆனால் சமூக வலைதளங்கள்ல இருக்கிற திமுக வரவேற்புங்கிறத கடந்து அவருடைய பாராட்டுதலை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார். அதான் நான் ரஜினியோட பார்வையிலேயே நான் சொல்றேன் மகிழ்ச்சி அப்படிங்கிறாரு. அவர் தனக்கும் ரஜினிக்குமான அந்த நட்புங்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல பேச வேண்டியிருக்கிறது. திரு டில்லி, இந்த குரல் எல்லாமே வெறுமனே உங்களை எல்லாம் இழுத்து வச்சுக்கிறதுக்கு தான், ரசிகர்களை கவர்வதற்காகத்தான் இதெல்லாம் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த பார்வையை சார். அவர் முதல்ல ஒருத்தர் கோவை செல்வராஜ் சார் பேசினாரு, ரசிகர்களுக்கு என்ன உதவி செஞ்சார், வெள்ள வரும்போது உதவி செஞ்சார். ரசிகருக்கு மட்டும் இல்லைங்க, அரசியல்னு வரும்போது ரசிகர்களுக்கு இது வரைக்கும் அவர் என்ன உதவி செஞ்சார், வெள்ள வரும்போது உதவி செஞ்சாருன்னு. வெள்ள வரும்போது அவர் எவ்வளவு உதவி செஞ்சார் எங்களுக்கு தான் தெரியும். நாங்க அவர்கிட்ட பலன் அடைவிச்சோம். அதனால அவருக்கு எங்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சார் இன்ன வரைக்கும் மனசாட்சி தொட்டு சொல்றேன். அண்ணா நகர்ல எல்லாம் சென்னை முழுவதும் அவர் எல்லாருக்கும் நல்லா உதவி செஞ்சாரு, இதை மறக்க முடியாது. அதே போல சொன்னாரு ஒரு பாமக இன்னைக்கு பாமக பாராட்டி பேசுறாரு. அந்த பாமக கூட்டணி இவங்க தானே, பாமக கூட இதே ஏடிஎம் காரங்க இருந்தாங்க. ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் யாரும் எப்பவும் எந்த நேரத்திலும் தாழ்த்தி பேச மாட்டாரு. குறிப்பிட்ட 4 பேரை மட்டும் பாராட்ட வேண்டிய தேவை என்ன இருக்கு? யாரெல்லாம் கடுமையா விமர்சிக்கிறாங்களோ அவர்களை தான். 100 கட்சிக்கு 100 கட்சி பேர் சொல்ல முடியுங்களா? 100 கட்சி நாட்டுல இருக்கு, 100 கட்சிக்கு மேலே இருக்கு. எல்லாருடைய லீடருக்கு பேரை சொல்ல முடியுங்களா? ஆட்சியில இருக்கின்ற இந்த கட்சிகளை பத்தி பேசாம சிஸ்டம் கெட்டு போச்சுன்னா யார சொல்றாரு? அப்புறம் சார் நம்ம கூட ஒருத்தர்கிட்ட பேசினா ஒரு 4 பேர் பேசுறோம், நான் 5வது எல்லாரும் வந்துருங்க மொத்தமா அப்படின்னு சொல்றாங்க. அதே போல 4 பேர் சொல்லி தேசிய கட்சி உள்பட அவர் சொல்றாரு, பேரை மட்டும் தான் சொல்ல, அவர் தேசிய கட்சி உள்பட தான் சொன்னாரு. அதனால அவர் ரஜினி சார் இவர் பேர் சொல்ல, அவர் பேர் சொல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப அவருடைய பேச்சின் மூலமாக அவர் இப்போ அரசியலுக்கு வருவதற்கான ஆயத்தத்தில் இருக்கிறார் நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா அரசியல் வருவார் சார். ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும், அதாவது நாங்க ஏமாளி கிடையாது. அவர் எல்லாரும் பொதுமக்கள் இது போல பேசுறவங்க எல்லாம் சொல்லலாம், அரசியல்வாதிகளா பேசலாம். அவங்க ஏமாளி, ரசிகர்களை ஏமாத்துறாரு. எந்த ஒரு காலகட்டத்திலும் ரசிகனும் ஏமாறல, அவர் ஏமாத்துறது உங்களுக்கு 96ல இருந்து நீங்க எதிர்பார்ப்பு. பிறகு விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கி அந்த கட்சியினுடைய அவருடைய ரசிகர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாங்க எதிர்பார்க்கல சார். ரஜினி சார் அரசியல் வரணும் எதிர்பார்க்கல. உடனே சார் ஒருத்தர் ஒரு தொழிலுக்கு வராங்கன்னா அதுக்கு அனுபவம். அவர் சினிமால வரதுக்கு முன்னாடி இன்ஸ்டிடியூட்ல ஃபர்ஸ்ட் தான் சினிமாக்கு வந்தார். 21 வருஷமா அனுபவம் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அனுபவம் பேசுது. இப்ப எங்களுக்கே தெரியுதுங்களே, எங்களுக்கு 96ல எங்களுக்கு அவ்வளவு தெரியாது. இப்ப எங்களுக்கும் தெரியுது சிஸ்டம், இதெல்லாம் எங்களுக்கு அரசியல் தெரியுது. அது போல அவர் 96ல வரதுக்கு முன்னாடி திடீர்னு ரஜினியுடைய 96 நிர்வாகிகள் 50 வயதுக்கு மேல ஆயிட்டீங்க, களத்துல இறங்கி போராடக்கூடியதுங்கிறது வேற. 20 ஆண்டுகளாக காத்திருந்து இதுக்கு பிறகுதான் அவர் இதுக்கான சரியான 20 வருஷம் பொறுத்தும் அவருக்காக காத்து மாட்டாங்க. எதிர்பார்க்கறாங்க பாருங்க. இல்ல, சரியான மக்கள் எதிர்பார்க்கறாங்களா இல்லையாங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ணணும். ரசிகர்கள் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நீங்க சொல்லலாமே தவிர மக்கள் எதிர்பார்க்கறாங்களா இல்லையாங்கிறது தேர்தல்ல மற்ற விஷயங்களே தான் முடிவு பண்ண முடியும். பத்திரிகை வாங்குற இடத்துல கும்பலா கூடி பத்திரிகை பார்த்து என்ன சொல்றாங்க, இவர் வந்தா நல்லா இருக்குமே, எல்லாருக்கும் ஓட்டு போட்டு அது எல்லா கட்சியினுடைய தொண்டர்களும் இதுதான் சொல்லுவாங்க, நாங்க வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்கன்றது அவங்க கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் சொல்றாங்க. நாங்க சொல்ல உங்க நடிகர் பத்திரிகை வாங்கும்போது நான் படிச்சுன்னு இருக்கும்போது பக்கத்துல இருக்கணும் சொல்றாங்க, நல்லா தான் இருக்கு, இவர் வந்தாருன்னா நல்லா இருக்குமே, எவ்வளவு நாளைக்கு தான் இவங்களும் ஆடினு இருப்பாங்கன்றாங்க. இவர் சொன்னாரு இன்னொருத்தர். இப்ப அந்த இடத்துலதான் திரு கருணாநிதி அவர்கள் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இல்ல, ஜெயலலிதா இல்ல, அந்த நேரத்துல இவர் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத நீங்க நினைக்கிறீங்களா? அவருடைய கணக்கம் அப்படிதான் இருக்கா? இல்ல இப்ப அதாவது அவர் ஏற்கனவே சொன்னாரு, ஒரு குளத்துல காலை வைக்கிறதுக்கு முன்னாடி அங்க முதல்ல இருந்துச்சுன்னா பேக் வாங்கிடணும், மீறி போனா கால் போடும். அது தெளிவா சொல்லி முதல்ல நினைக்கிறீங்களா இல்லையா? முதலிங்கெல்லாம் இல்ல, எல்லா தவுக்குலிங்க தான் இருக்கு. ஆமாங்க சார், இப்ப தவுக்குல அது மாதிரி அவ்வளவு எளிதாக இன்னைக்கு இருக்கிற கட்சிகளையும் இங்க இருக்கிற தலைவர்களையும் நீங்க எடை போட முடியுமா? 10 நிமிஷம் ரஜினி சார் பேசுறதுக்கே 10 நாள் ஓடுது சார். 10 வருஷமா கட்சி நடத்துறவங்க பேசும்போது இதெல்லாம் நடக்குங்க. அரசியலுக்கு வந்த பிறகு நீங்க இதே திரு விஜயகாந்த் அவர்கள் 2005ல கட்சி தொடங்கிய போது இதே பரபரப்பும் இவ்வளவு பேச்சுகளும் இருந்துச்சு. இன்னைக்கு என்ன சூழல்? அதனால வெறுமனே பிரபலங்களாக இருக்கிற யார் பேசினாலும், நீங்க திரு ரஜினிகாந்த் உச்ச நட்சத்திரம் அவர் பேசுறாரு, அதுக்கு இன்னும் எதிர்வினை இப்ப தேசிய அளவுல இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதற்கு பிறகு இன்னைக்கு இருக்கிற ஆரம்ப கட்ட நிலையில இருக்கிற நடிகர்கள் சொல்றதுக்கும் கூட இன்னைக்கு அப்படியான எதிர்வினைகள் வரதான் செய்யுது. எல்லாமே விஜயகாந்த் சார் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. ஜல்லிக்கட்டுல ராகவா லாரன்ஸ் ரஜினிகாந்தை வழிநட்டி நடக்கிற ஒருத்தர் தான். அவர் அவ்வளவு பெரிய பிரபலம் எல்லாம் இல்ல, ஆனால் அவர் முன்னாடி நின்னாரு
அன்னைக்கு. சார் ரஜினி சார் அந்த இடத்துல கும்பல்ல போய் நிக்க முடியுமா? இல்ல நிக்கிறது சொல்லுங்க. அதனால முழுமையாக அவர் பேசுறதுனால இவ்வளவு பரபரப்பு உண்டாயிடுச்சு, அதனால மொத்தமா எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு பார்வைக்கு வர முடியுமாங்கிறது அதுதான் அவங்களோட மதிமயக்கம். சார் மதிமயக்கம் என்னன்னா, இது வந்து ஒரு சினிமா செய்தி. அவர் சினிமால 35 வருஷமா கோல வச்சுறாரு. அப்போ நாளிதழ்கள், வார பத்திரிகைகள், மாத பத்திரிகைகள், எல்லாருமே ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள், ஆங்கில மீடியா, இது எல்லாம் அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட பேசுறது இருக்குல்ல. அப்போ இந்த ரசிகன் என்ன நினைக்கிறான்னா, இவ்வளவு பரபரப்பா பேசுறாங்க, அப்ப தலைவர் வரதான போறாரு, இவங்க என்ன மறந்துடுறாங்கன்னா 21 வருஷமா சினிமா வேற அரசியல் வேற. அது நாங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறோம். சினிமா வேற அரசியல் வேற. சினிமால ஒரு என்ன கேள்வி இல்ல, தமிழ் தேசிய அமைப்புகள் எழுப்புகிற கேள்விகள் நான் வேற உங்களுக்கு சொல்றேங்க. இல்லங்க, கர்நாடகால இப்ப காவிரி பிரச்சனை வரும்பொழுது இவர் என்ன குரல் கொடுக்கிறார்? இப்ப பச்சை தமிழனா 44 ஆண்டுகள் இருக்கும்போது இந்த ஏன் கேள்வி கேட்கல அப்படிங்கிற அவங்க கேட்கிறாங்க. ஒரு ராஜ்குமாரை கிட்னாப் பண்ணும்போது அதற்காக எவ்வளவு முன்னெடுப்புகளை செய்யறார், ஆனால் இங்க இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஏன் செய்யல? சத்யராஜுக்கு ஒரு பிரச்சனை 12 ஆண்டுகளுக்கு பிறகு வருது. கர்நாடகால ஒரு சின்ன அமைப்பு போராட்டம் நடந்தது, அந்த அமைப்புக்கு எதிராக நீங்க வந்து ஒரு குரல் கொடுக்க முடியல, கடைசியில் அவரே வந்து வருத்தம் தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்குறது. அன்னைக்கெல்லாம் ஏன் திரு ரஜினிகாந்தனுடைய அந்த பேச்சுக்கு அதிமுக ஏன் இவ்வளவு தூரம் எதிர்வினை ஆற்ற வேண்டும் அப்படிங்கிற பெருமாள் மணியனுடைய கேள்வியிலிருந்து திரு செல்வராஜ் அவருடைய ரசிகர்களும் ரஜினியுடைய ரசிகர்களும் அதே தான் கேட்கிறாங்க. திரு செல்வராஜ் உங்கள்கிட்ட இருந்து தான் தொடங்க விரும்புறேன். எல்லார பத்தியும் அவர் வந்து சொல்றாரு, ஒரு ஒரு திரைப்பிரபலமாக ஒரு கருத்தை சொல்றாரு, அவருடைய ரசிகர்கள்ட்ட பேசுறாரு. இதுக்கு இவ்வளவு எதிர்வினை ஆற்றணுமா? சில நேரங்களில் இதெல்லாம் தவிர்த்துட்டு போறதுதான் இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்களுடைய வழியாக இருந்தது. ஆனால் இப்போது இருக்கிற பொறுப்புல இருக்கிறவர்கள் இதற்கு இவ்வளவு தூரம் பதற்றம் காண்பிக்க வேண்டுமாங்கிற கேள்வி எழுப்புறாரு. அதாவது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சியில் இருக்கிறவங்களும் அவருடைய ரசிகர்கள் இருக்கிறாங்க, எங்க கட்சியிலும் இருக்காங்க. அதாவது ஒரு திரைப்படம் வேறு, அரசியல் வேறு. அதை வந்து விரும்புகிறோம், பார்க்குறோம், ரசிக்கிறோம், அது வேறு விஷயம். அதாவது அரசியலுக்கு வருகின்ற பொழுது அரசியலுக்கு வருபவர் ஒரு குற்றச்சாட்டு சொல்றாருன்னா இவர் வந்து முதல்ல வந்து மக்களுக்கு என்ன செஞ்சாருன்னு கேட்கறதுல என்ன தப்பு? அதான் கேட்கறேன். நான் என்ன சொல்றேன்னா, ஒரே நிமிஷம் யோசிச்சு பாருங்க. போன வருஷம் உச்சநீதிமன்றம் தண்ணி விட சொல்லி கர்நாடகாவில் சொன்ன போது இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கர்நாடகா மக்களுக்கும் முழு பாதுகாப்பு கொடுத்து சுதந்திரமாக நம்மளோட சகோதரர்களா வாழ்றாங்க. ஆனா அங்க பெங்களூர்ல என்ன செஞ்சாங்க? நூற்றுக்கணக்கான பஸ் லாரிகளை தீ வச்சரிச்சு அடிச்சாங்களே, டிவிலேயே நம்ம காட்டினமே எத்தனை தமிழர்கள் அடி வாங்கிட்டு வந்தாங்க. அந்த நேரத்தில் சட்ட ஒழுங்கு கெட்டு காவல்துறையை போட்டு நடத்த முடியாம டெல்லியிலிருந்து மத்திய அரசு ராணுவத்தை அனுப்பி ஊரடங்கு சட்டம் போட்டு தமிழர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் ஏன் இவர் வாய் மூடி மௌனியா இருந்தாருன்னு கேட்கிறோம். அதோட இலங்கையில வந்து தமிழர்கள் லட்சக்கணக்கான பேர் இறந்தாங்க. அந்த நேரத்தில் உலகம் பூரா வாழ்ற தமிழர்கள் அதுக்காக குரல் கொடுத்த பொழுது இவர் வாயே திறக்கலையே. என்ன காரணம்? பொது வாழ்க்கைக்கு வரோம்னா பொதுமக்களுக்காக வாழ வேண்டாமா? பொதுமக்களுக்காக பேச வேண்டாமா? பொதுமக்களோட கருத்து கேட்க வேண்டாமா? இவருடைய ரசிகர்களை வைத்து போட்டோ எடுக்கிறார், அதை நாங்க வேண்டாம்னு சொல்லல, அது உங்க உரிமை. அவர்களோட கருத்தை கேட்டிருந்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க தமிழ்நாட்டில் நிலவரம் எப்படி இருக்கு, அரசியல் எந்த கருத்தும் கேட்காம ஒரு புகைப்படம் எடுத்ததை வச்சு நீங்க இது மாதிரி பேசுறதுல வந்து எந்த விதத்துல நியாயம்னு என்னுடைய குற்றச்சாட்டை சொல்றேன். சரி, இணைப்பில் இருங்க. திரு டெல்லி, இப்போ முத்து படத்துல வந்து சொத்து எழுதி கொடுப்பாரு, அதுக்கப்புறம் லிங்கால அணை கட்டி கொடுப்பாரு, இதெல்லாம் திரைப்படத்தில் நடக்கிறது. நிஜத்துல என்ன செஞ்சார் தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிற கேள்வி அவர் எழுப்புறாரு. சார் அவருக்கு தெரியாது. அவர் உதவி செய்து வந்து மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு உதவி செய்வார். எத்தனை பேருக்கு அவர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க எல்லாருமே பார்த்தாரு. இதெல்லாம் இது எல்லா நடிகர்களும் அவர் செஞ்ச எல்லா நடிகர்களும் இதெல்லாம் செய்றாங்க. ரஜினிகாந்த் என்ன செஞ்சிட்டாரு? இதெல்லாம் உங்க ரசிகர்களுக்கு செய்யறது. அவர் கேட்கறது ரசிகர் மன்றத்திற்கு, ரசிகர்களுக்கு செய்யறத பத்தி அவர் கேள்வி எழுப்பல. தமிழ்நாட்டுக்கு நாளைக்கு நீங்க வந்து அரசியல் அப்படின்னு நீங்க வரும் நீங்களே நம்புறீங்க. அரசியல்ல அவர் கால் எடுத்து வைக்கிறாருன்றீங்க. இங்க வந்து நிர்வாகத்தை மாத்தி அமைக்க போறோம். நீங்க அரசியலுக்கு வர எல்லாருமே தேர்தல் அரசியலுக்கு ஏன் வரும்? ஆட்சியை பிடிக்கிறதுக்கு தான் வர போறோம். இப்ப ஆட்சியில் அமரணும்னு நினைக்கிற ஒருத்தருக்கு தமிழ்நாட்டினுடைய நல்லது கெட்டதுல நீங்க என்ன உங்களுடைய பங்கெடுப்பு என்னவா இருந்திருக்கு? இது வரைக்கும் என்ன குரல் கொடுத்திருக்கீங்க? போன ஆண்டு அவர் குறிப்பிட்டு கேட்கிறாரு, கர்நாடகால இப்படியான ஒரு பிரச்சனை நடக்கும்போது அமைதி காக்கிற ஒருத்தரால தமிழ்நாட்டினுடைய சிஸ்டம் பத்தி எப்படி பேச முடியும்? தமிழ்நாட்டில் என்ன விதமான ஆட்சியை கொண்டு வர முடியுங்கிற கேள்விதான் அவங்க எழுப்புறாங்க. அவர் கர்நாடகத்தில் வந்து ஏற்கனவே பாதிக்கப்பட்ட போது குரல் கொடுத்தாரு. பங்காரப்பா முதலமைச்சராக இருக்கும் போது அவர் சொன்னார், அங்க இருக்கிற தமிழர் மீது இனிமேல் தாக்குதல் நடைபெற்றால் என்னுடைய ரசிகர்கள் அழைத்து கொண்டு ஒரு குடும்பத்தில் 100 பேர் நிக்க வச்சு பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொன்னார். இருங்க சார், ராஜ்குமார் வந்து கடத்த போது ராஜ்குமார் உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா கர்நாடகத்தில் வாழ 40 லட்சம் மக்களை வந்து ஈவு இறக்கம் இல்லாம அவங்க செய்வாங்க. அதனால ஆபத்து அவங்களுக்கு வரக்கூடாது. ராஜ்குமார் எப்படியாவது மீட்டு வரணும்னு ராஜ்குமாருடைய மேட்டர்ல வந்து அவர் தீவிரமா இருந்தார். ராஜ்குமார் உயிரோட இருங்க சார், தீவிரம் ஏன் இப்ப தான் வரலங்கறத அவர் கேக்குறாங்க.
இருங்க சொல்றேன். ஆட்சி இப்போ எதுவும் செய்யலாம். ஆட்சி அதிகாரத்தில் இருந்தா தான் சார் செய்ய முடியும். தமிழ்நாட்டு மக்களுக்கு ராஜ்குமார் கிட்னாப்ல நீங்க ஆட்சி அதிகாரத்துல இருந்தீங்களா சார்? அது முதலமைச்சருக்கு அவர் சொன்ன பேச தயங்கும் போது வேற என்ன, நீங்க ஆட்சி அதிகாரம் வந்தாதான் எல்லாத்தையும் செய்யணும். எல்லா கட்சிகளும் சொல்றாங்க. எல்லா கட்சிகளும் என்ன சொல்றாங்க? இங்க இருக்கிற எல்லா கட்சிகளுமே ஏன்ட்ட பொறுப்பை கொடுக்காம நீ எப்படி கேட்க முடியும்னா கேட்பாங்க. நடிகரா இருக்கும்போது நடிகருக்கு என்ன வேலை அதுதான் அவர் செய்வாரு. ஆட்சி அதிகாரம் அது பிரச்சனை இல்ல. இப்ப என்னன்னா நடிகராக இருந்து அவர் செய்த வரைக்கும் கேள்வி யாரும் எழுப்பல. நடிகர் அல்ல, நம்புகின்ற அவர் அரசியலுக்கு வருகிறார் என்றால் நடிகரை கேட்கல, அரசியலுக்கு வர்றதுனால கேட்கிறோம். திரு செல்வராஜ் சொல்றாரு, அதை கேட்டோம். என்ன திரு செல்வராஜ் சொல்லுங்க. நான் அதாவது அவர் அரசியலுக்கு வர்றதுதான் கேட்கறோடைய, திரைப்பட நடிகரா இருக்கிறதுல எனக்கு அவர் நண்பர்கள் தான், அதுல எந்த கருத்து வேறுபாடு இல்ல, அதை நம்ம கேட்கவே இல்லை. அரசியலுக்கு வரும்பொழுது நீங்க பொதுமக்கள் பிரச்சனைக்கு ஒரு குரலே கொடுக்காத ஒருத்தர் வந்து எப்படி செயல்பட முடியும்? ஆட்சிக்கு வரணுங்கிறீங்க, இப்ப இருக்கும் போதே குரல் கொடுக்காதவங்க ஆட்சிக்கு வந்து என்ன செஞ்சிருவீங்க? உங்களை தமிழ்நாட்டு மக்கள் வந்து சினிமா நடிகராக தான் பாக்குறாங்களுடைய எந்த சூழ்நிலையிலும் அரசியல் ஏற்றுக்கும். அதனாலதான் இணையதளத்தில் வந்து அவர் சொல்றாரு, என்னை பத்தி எழுதுற கருத்து எனக்கு வருத்தம் அளிக்குதுங்கிறார். அதுதான் மக்களுடைய கருத்துன்னு நான் தெரிவிக்கிறேன். அப்படின்னா இணையதளத்துல பல விஷயங்கள் வந்து அதிமுக பத்தி கடுமையான விமர்சனங்கள் வருது. அதையெல்லாம் முழுமையாக அப்ப ஏத்துக்கிறீங்களா? அதுதான் நிதர்சனம் அப்படின்னு ஏத்துக்கிறீங்களா? அப்ப என்ன சொன்னோம்னா ஜெனரேட் பண்றாங்க, கருத்துக்கள் உருவாக்கப்படுகின்றன அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இல்ல நாங்க வந்து இணையதளத்தை பத்தி நாங்க அதை பத்தி சொல்லல, இவர் தான் சொல்லியிருக்கார். அதுல வர்றது எனக்கு வருத்தம் அளிக்குதுன்னு சொன்னார், அதெல்லாம் சுட்டி காட்டுறேன். இல்ல அதுதான் சொன்னேன். அப்ப அது என்ன விதமாக இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படுங்கிற கேள்வி இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க. அவர் சொல்ற சிஸ்டம்ன்றது அவர் என்ன தப்பா புரிஞ்சிட்டாரு. சிஸ்டம்னா ஒரு முதல்வரா இருந்தவரே அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வந்து 4 ஆண்டுகள் ஜெயிலுக்கு கொடுத்தது ஒரு சிஸ்டம் மோசமானது. முதல்வரா ஆக துடித்த ஒருவர் அவர் சொல்றது நான் அவருக்கு சொல்லல, கோவை சொல்ல சிஸ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெயில ஒரு சிஎம் ஆக விருப்பப்பட்டவங்க ஒருத்தர் இன்னைக்கு ஜெயில இருக்காங்க. ஆனா அவங்க ஆக விருப்பப்படும் போது எந்த ஊடகமும் அவர் என்ன அந்த சசிகலா அம்மையார் என்ன செஞ்சாங்க, தமிழக மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, என்ன குரல் கொடுத்தாங்க யாரும் கேட்கல. என்ன சொன்னோம், வந்துட்டுனா நீங்க இருங்க அப்படின்னு கேட்கலன்னு நீங்க எப்படி சொல்ல முடியல? இதே அரங்கத்துல நீங்க விமர்சனங்கள் எல்லாருமே பேசினாங்க. முதலமைச்சராக வரணும் போது இந்த கேள்விகள் அதுதான் சொல்றேன். நம்ம இங்க பேசுறது இல்ல, ஊடகங்கள்ல ஏன் அப்படி கேட்கல? யாரா கேட்டோமா? என்ன சொன்னோம்? உங்ககிட்ட எம்எல்ஏங்கள் இருக்காங்க, நீங்க சிஎம் தப்பு இல்ல. ஆனா அவங்க சொல்றது என்னன்னா 25 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்தது வரைக்கும் விமர்சிக்கப்பட்டது. அந்த நடவடிக்கை பெருமாள்மணி சொல்லும்போது சொன்னாரு 25 வருஷமா இதான பண்ணிட்டு இருக்காருன்னு. நான் அது சப்போர்ட்டுக்காக சொல்ல, 25 வருஷமா ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காருன்னா இக்னோர் பண்ணிட்டு போக வேண்டியதானே? ஒருத்தர் ஒரு தடவை பண்ண 2 தடவை பண்ண சொல்லலாம். 25 வருஷமா ஒருத்தர் ஹைப்பை கிரியேட் பண்றாருன்னா அந்த ஹைப்பை அப்படியே மெயின்டைன் பண்றாருன்னா அது ஒரு திறமை தானே? அதுக்கு இன்னைக்கு ஊடகங்கள் நீங்க மட்டும் இல்ல, நார்த்ல ஃபுல்லா இதுதான் 2 நாள் ஓடிட்டு இருக்கு. அப்போ ஹைப்பை கிரியேட் பண்ணா கிரியேட் ஆயிடுமா? ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்னன்னா, இந்த தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் அவங்க கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, ரஜினி அரசியலுக்கு வந்த பிறகு கேட்க வேண்டிய கேள்வி இருக்குல்ல, அத வர்றதுக்கு முன்னாடியே கேட்கறாங்க. நீங்க ஜனநாயகம் ஒரு வளர்கிற ஒரு அமைப்பு, ஒரு ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர். பிரான்ஸ்ல ஒருத்தர் இன்றைக்கு அதிபராக இருக்காரு. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் தான் நேரடி அரசியலுக்கு வராரு. ட்ரம்ப் நேரடி அரசியலுக்கு வர முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தார்? அப்ப இந்த வளர்கிற ஜனநாயகம், நம்ம எல்லா ஜனநாயகத்தையும் ஒப்பிட வேண்டியதாக இருக்கு. ஒரு வளர்கிற ஜனநாயகத்தில் நீங்க அரசியலுக்கு வரீங்க, பொறுப்புகள்ல இருக்கிறீங்க. இன்னைக்கு பில் கிளின்டன் போய் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு, ஒபாமா அடுத்து அவருடைய பர்சனல் வேலையை பார்க்கிறாரு. ஆனா இந்த தமிழ் தேசியம் பேசுற இந்த பின்னோக்கி போறது இருக்குல்ல, ஒருத்தன் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்ன உடனேயே அல்லது அதுக்கான சமிக்கைகள் தெரிஞ்ச உடனேயே நீ யாரு? ஏங்க நான் என்ன பேசிட்டேன் இது வரைக்கும் உள்ள சமூக பிரச்சனை பத்தி? குமரகுரு என்ன பேசிட்டாரு? நீங்களே பேசிட்டே தானே இருக்கீங்க. இல்ல குறைந்தபட்சமாக இல்ல அவரு கேக்குறது நான் என்ன கேக்குறேன், நீங்க அரசியலுக்கு வந்தீங்கன்னா விமர்சனத்தை எதிர்கொள்ள வேண்டாமா? முடிச்சறேன். இந்த கேமராமேன் என்ன பேசிட்டாரு, டிவிக்கிறவன் என்ன பேசிட்டான், யார் எதுவும் பேச தேவையில்லை. அரசியலுக்கு வந்த பிறகு அதற்குள்ள இருக்கிற விஷயம் இருக்குல்ல, சமூகம் பற்றிய, அரசியல் பற்றிய, பொருளாதாரம் பற்றிய உங்களுடைய கண்ணோட்டம் என்ன என்பதை வைத்து ஒரு உரையாடல் ஆரம்பிக்கணும். ஆனா இங்க என்னன்னா, இந்த ரஜினியினுடைய ரசிகர்கள் இருக்கிற மனநிலை இருக்காங்கல்ல, தலைவர் வந்தா அது நடக்கும், அதே மனநிலையில தான் இந்த தமிழ் தேசியம் பேசுகிறவர்களும் பேசுறாங்க. இன்றைக்கு அதே மனநிலையில இருந்துதான் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய பிரதிநிதியாக வந்திருக்கக்கூடிய கோவை செல்வராஜனோ அவரை நோக்கி கேள்வி கேட்கிறாரு. அரசியலுக்கு வந்த பிறகு ரஜினியிடம் கேட்க வேண்டிய கேள்விகளை
அவர் அரசியலுக்கு வர முன்னால் கேட்பது அரசியல் பார்வையில் இருக்கிற பிழை என்று நான் கருதுகிறேன். ரஜினியினுடைய ரசிகர்கள் அவரோடு தொடர்ந்து பயணிக்கிறவர்கள் அவர் அரசியலுக்கு வருகிறார் அப்படிங்கிற புரிதலோடு பேசும்போது இந்த கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. அவர் நடிகராக இருக்கும்போது இந்த கேள்விகளை முன்வைக்கல. அவங்க அரசியலுக்கு அதுக்கப்புறம் நீங்க கர்நாடகால தகராறு நடக்குது தமிழுக்கு அகைன்ஸ்டா தான் போகும்போது அப்ப குரல் கொடுக்கல. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க இப்ப வந்து சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அல்லது மக்களுக்கு யாரும் சரியா செய்யல அப்படின்னா மக்கள் பணி ஆற்றுவதுன்னா அரசியலுக்கு வந்த பிறகுதான் நான் இதெல்லாம் செய்வேன் குரல் கொடுப்பேன் அப்படிங்கிறது என்ன விதமான அரசியல்? மக்கள் பணி ஆற்றுறது ரசிகர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு தெரியும் சொல்றாங்க. அதாவது ரசிகர்கள், நான் அதை தான் சொல்றேன், ரசிகர்கள் அரசியலுக்கு வருவாங்கன்னு நினைச்சு ஒரு டிஸ்கோர்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. நான் முதல்ல சொன்னேன், இது ரசிகர்களுக்கும் அவருக்குமான கனெக்டிவிட்டிக்கு அவர் பேசுறது. அப்ப அரசியல்ல இருக்கக்கூடியவங்க ரசிகனோட மனநிலைக்கு இறங்கி பேசுறது ஒரு அரசியல் உரையாடல சரியா இருக்குமா? ராஜசேகர் சொல்லுங்க. ஏங்க இப்ப என்னன்னா, தமிழ்நாட்டில் இப்ப ரஜினிகாந்த் என்பவர் ஒரு நடிகர், இவங்க எல்லாம் சொல்ற நடிகர், அவர் அரசியலுக்கு வரணும் என்று போர் அந்த மாதிரிலாம் பேசுறது காரணமே வெரி சிம்பிள். எல்லா கட்சியும் சின்னாபின்னமாயி இருக்குது. எல்லா கட்சியும் எவ்ரிபடி ஒரு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு ஒரு குரூப் இருக்காங்க. டிஎம்கே ஒரு பக்கம் யுனைட்டடா இருக்காங்க, பிஜேபி வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்றாங்க. இருங்க அது நான் சொல்றேன். பிஜேபி காங்கிரஸ் பிஜேபி வர்றாங்க. இருங்க, தேசிய கட்சி அவங்கள விட்டுருங்க. தமிழ்நாட்டில் நம்ம பேசுவோம். இப்போ ஏடிஎம்கே இன்டு செவரல் பீசஸ். அதுல வந்து ஒரு அதிருப்தி, இபிஎஸ் கிட்டையும் போகாம, ஓபிஎஸ் கிட்டையும் போகாம, டிடிவி கிட்டையும் போகாம, விகேஎஸ் கிட்டையும் போகாம ஒரு குரூப் கண்டிப்பா ஏடிஎம்கே இருக்காங்க. 1.5 கோடி தொண்டர்கள் மத்தியில ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து யார்கிட்ட போறதுன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அது உண்மை. ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு எதுவுமே இல்ல. நிறைய பேர் என்கிட்டயே சொல்லிருக்காங்க, நாங்க என்கிட்டயே ரஜினி அரசியலுக்கு வந்தா நான் ரஜினி கூட போவேன்னு சொல்லி. அப்படி போறதான்னு தெரியாது. ஐ கேன் நேம் அதை விட்டுருங்க, அது ரெண்டாவது. இன்னொன்னு, திமுகலயும் ஒரு அதிருப்தி, எப்பவுமே எல்லா கட்சியிலயும் ஒரு அதிருப்தி இருக்குது. எல்லாரும் அதிருப்திக்கு என்ன இல்ல அதான் திமுகலயும் அதிருப்தி இருக்குது. அது நம்ம வந்து ஒட்டு அதிமுக அதிருப்தி கிடையாது. அந்த மாதிரி எல்லா கட்சியிலும் ஒரு அதிருப்தியாளர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொதுமக்கள் ஒரே தலைமைங்க. அங்க கேள்வி ஒரு நிமிஷம், நான் பொதுமக்கள் மத்தியில எல்லாருமே இந்த இரண்டு கட்சிகளும் ஒண்ணும் செய்யல, இவ்வளவு இருந்துட்டாங்க. ரஜினிகாந்த் நடிகர் ரஜினிகாந்த் சிறந்த நடிகரா பார்த்தாங்க, அவருடைய சிம்பிளிசிட்டியை விரும்பினாங்க, அவருடைய பேச்சை ரசிச்சாங்க, நடிப்பை ரசிச்சாங்க. ஆனா மக்கள் மத்தியில why not give a chance அப்படின்னு ஒரு சர்க்கிள், ஒரு சோசியல் மீடியா வந்து பாருங்க. எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்த காலத்துல நம்ம வந்து ஒரு சேனலோ 2 டிவி சேனல் தான் இருந்துச்சு. சோசியல் மீடியா இல்ல, அதான் தூர்தர்ஷன் மட்டும் தான். அப்போ வந்து ஒண்ணுமே கிடையாது. அவர் வந்துட்டாரு, அவர் கையாட்டினாரு, காலாட்டினாரு, திரும்பினாரு, மூக்க இது பண்ணாரு, ஜெயிச்சிட்டாரு. எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடியே திமுகங்கிற ஒரு கட்சியில தொடர்ந்து இயங்கி கொண்டிருந்தவர். வாஸ்தவம். அதே விஜயகாந்துக்குமே அதே மாதிரி ரசிகர்கள் நேரடியா அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டிட்டு 2080 ஜெயிச்சாங்க. அதே மாதிரி மேடம் ஜெயலலிதா எல்லாருமே அவங்க வந்து இப்போ மிஸ்டர் ரஜினிகாந்த் என்ன பண்ணணும்னா, இந்த சோசியல் மீடியாவோட ஆன்ஸ்லாட்டை வந்து சீரியஸா எடுக்கக்கூடாது. ஏன்னா மக்கள் வந்து இன்னைக்கு வந்து டெக் சாவி ஆயிட்டாங்க, டிஜிட்டல் எரால இருக்கிறோம். எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுவான், மெய்ம்ஸ் ரெடி பண்ணுவான், எல்லாத்தையும். அதெல்லாம் இப்போ என்னன்னா, நான் இப்போ ரீசெண்டா இங்க வரதுக்கு முன்னாடி பார்த்தேன், விஜயகாந்த் ரஜினிகாந்த் பேசிக்கிற மாதிரி, நல்ல காலம் நீ வந்துருப்பா, ஏமால இருக்க கோவம் கொஞ்சம் தனியும், என்ன கரெக்டா பண்ற நிறுத்திடுவாங்க, ஒண்ணுதான் ஓட்டுவாங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து இட் இஸ் ஒரு ஜஸ்ட் ஒரு லைட்டர் வெயின்ல எடுத்துட்டு அவர் அரசியலுக்கு வந்து வரணும்னு நான் ஏன் விரும்புறேன்னா, தமிழ்நாட்டில் அவர் உண்மையிலேயே ஏதோ நிறைய மக்களுக்கு செய்யணும்னு விரும்புறாரு. இல்லைன்னா அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவர் வந்தாருன்னா யாரு கூடயுமே போக கூடாது, தனியா இருந்தா. பிஜேபி கூட போனா ஒரு கம்யூனல் இது, நீங்க திராவிட கட்சி, நீங்க சொல்ற தமிழ் மதவாதிகள் சொல்றாங்க, எனக்கு உடன்பாடு கிடையாது. நான் வந்து ஐ எம் a proud Indian and a very courageous Tamilian. அதெல்லாம் அதுல ரெண்டாவது. ஆனா நான் ரஜினிகாந்த் எப்படி பாக்குறேன்னா, நான் ஒரு மராட்டியாவோ அவர் ஒரு நடிகனாவோ பார்க்கல. மக்களுக்கு சேவை யார் வந்தாலும் அவங்களை ஏத்துக்காத மக்கள் தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க போறாங்க. சோ ஜனநாயகத்துல அந்த வாய்ப்பு. இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரௌட் இந்தியனாக
இல்ல ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்லிக்கிறது போக இப்ப பச்சை தமிழன் அப்படிங்கிற எல்லைக்குள்ள வர்றது இல்ல இல்ல அத வந்து அது எனக்கு பச்சை தமிழன் ஏன் சொன்னான்னு தெரியல. அதை you cannot read too much into every single word. இருங்க ஒரு நிமிஷம். நான் மறுக்கலைங்க, எனக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. சார் ஒரு நிமிஷம். நான் என்ன சொல்றேன்னா எனக்கு அந்த பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. நான் வந்து பவுண்டரி இதெல்லாம் நான் சொல்லல. நீங்க இந்தியரா இருக்கிறது அப்படிங்கறதுலாம் இருக்கு. ஆனா நீங்க கேள்வி எழுப்புறவங்களுக்கு அவர் அந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்க வேண்டிய தேவையும் இருக்குது. அவங்க அதை பேசுவாங்க. சார் இருங்க, நான் முடிச்சா ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு மனுஷன் எங்க பிறந்தா எங்க வளரா முக்கியம் இல்ல, எப்படி வாழறாருன்னா முக்கியம். சரி ரைட். மனிதனாக மதிக்கக்கூடிய ஒரு மாமனிதனாக ரஜினி சார் இன்னைக்கு இருக்கு சார். தமிழ்நாட்டுல வந்து நம்ம இந்த மாதிரி எல்லா டவுட்ஸையும் நிறைய முறை நம்ம கிளியர் பண்ணிட்டோம். ஒன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செலக்ட் பண்ணோம், மேடம் ஜெயலலிதா. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வராருன்னா இந்த மாதிரி ரசிகர்களும் சரி, எங்களை மாதிரி விமர்சகர்களும் சரி, நிறைய மாடரேட் திங்கர்ஸும் சரி, வராருன்னா வந்துடணும். வரேன்னு சொல்லி ஆல்ரெடி எல்லாருக்குமே 60 வயசு 65 வயசு ஆயிடுச்சு. எல்லாம் வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் மைண்ட் செட்ல இருக்கான். வராருன்னா வரணும், நான் வரேன் போரு அப்படிலாம் பேசி சார்ஜ் பண்ணி அவங்கள வந்து ரொம்ப வரலன்னு சொல்லிட்டு போறாங்க. அரசியல் வரலன்னா வர முடியாதுங்க, ஏன் இருப்போம் நடிகனா சொல்லிட்டு போட்ட தைரியம் அதை வேறாட்டம். அதை மட்டும் நான் வருவேன் ஆனா வருவேன் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், அதுக்கு கேட்டு நீங்க பேசுங்க. உங்ககிட்ட தான் வரேன். இல்ல நான் உங்ககிட்ட தான் வரேன். நான் சொல்றதை கேட்டா இதே கருத்தை ஒட்டி சமூக வலைத்தளத்துல படிச்ச யார் எழுதினாங்க தெரியல. ஆனா அந்த கருத்து சரியா இருந்துச்சு. ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரின்னு சொல்லுவார் அவரு. ஆனா இந்த விஷயத்துல 100 தடவை ஒரே விஷயத்தை சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு அதையும் சேர்த்து நீங்க 94ல மீடியா அங்க நிறைய இல்ல, தூர்தர்ஷன் இருந்தது. 96ல பேப்பர்ல இருந்தது, பத்திரிகைகள் நிறைய, ஆனா மீடியா இல்ல, நிறைய பத்திரிகை கிடையாது. அப்ப வந்து அவர் 4 செவுத்துக்குள்ள தான் பேசினாரு. திமுக தமாக கூட்டணிக்கு ஆதரவு ரெண்டு கை வீசி பேசினார். அவ்வளவுதான். சன் டிவில பேசினார் சார். அவர் சார் சன் டிவில ஏத்துக்கு சார் அன்னைக்கு இருந்துச்சு. சார் அது வந்து ஒரு நிமிஷம் சன் டிவில இருந்தது சார். சரி நான் அதுல போறேன். திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் நிச்சயமாக நல்லது செய்வார் என்று நாங்களாம் நினைக்கிறோம் சார். வர வேண்டும் என்று வந்தால் தனியாக வந்தால் ஓப்பனாக ஆதரிக்கிறேன். குமரகுரு இப்போ வந்து அவருக்கு தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சி சொல்றேன் சார். சிதம்பரம் சார் புக் ஒன்னு வெளியிட்டாரு. அப்ப கலைஞர் சிதம்பரம் நூல் வெளியிட்டுவா. கலைஞர் கமல்கிறார். அப்ப ரஜினி சார் பேச விட்டாங்க. ரஜினி சார் என்ன சொன்னாரு, அதாவது சிதம்பரம் வந்து என்னுடைய ரசிகர் எப்படி என்ன அரசியல் வரணும்னு ஆசைப்படுறாங்களோ அதே போல சிதம்பரமே என்னுடைய ரசிகர் போல அவர் ஆசைப்படுறாரு. நான் அரசியலுக்கு வந்தா என் வழி தனி வழின்னு சொல்லிட்டு போயிட்டு கலைஞர் பக்கத்துல உட்காந்துட்டாரு. எப்போ கிட்டத்தட்ட அது 2012 இந்த மாதிரி தான் பண்ணிட்டே இருக்க கூடாது சார். கண்டிப்பா பாருங்க சார். அப்ப வேற கடுப்பாடுறாங்க மக்கள். நீங்க பாருங்க திரு குமரகுரு, ஒரு இறுதியான கேள்வி. தொடர்ந்து அவர் வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு இணக்கமான ஒரு சூழல் இருக்கிறது, அல்லது பாரதிய ஜனதா கட்சி அவர் அரசியலுக்கு வருவதை விரும்புகிறது, அதை முன்னிறுத்துகிறது அப்படிங்கிற அந்த பார்வையை எப்படி பாரு? இல்ல, பாரதிய ஜனதா கட்சியோட எப்பவுமே அவர் கொஞ்சம் நட்புணர்வோட தான் இருப்பாரு. அது அவர் பிரதமரே அவர் வீட்டுல உங்களுடைய இன்னொரு முகமாக அவர் அப்படிலாம் சொல்ல முடியாது. அவர் கொஞ்சம் நெருக்கமா இருப்பது உண்மை. அவர் நண்பராகவும் இருக்கிறாரு. ஆனா அதனாலதான் முதலே சொன்னோம், இப்ப அவரோட தனிப்பட்ட முறையில் கேரக்டர் அசாசினேஷன் போக வேண்டாம். அவர் அரசியலுக்கு வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் அந்த சிஸ்டம் வந்து கெட்டு போயிருக்குன்னு சொல்றது பிஜேபியும் சேர்த்தான. பிஜேபி மத்திய ஆட்சியில் இருக்கு. இல்ல இல்ல ஒரு சிஸ்டத்தை வெறுமனே ஒரு மாநில அரசாங்கம் கெட்டு போயிட முடியாது. அவர் சொன்னது அதுதான். அவர் சொன்ன 4 தலைவரும் தமிழ்நாட்டுக்காரங்க தான் சொன்னாரு. இங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. ஆனா சிஸ்டம் இன்னொரு விஷயம், ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும் இல்ல, எம்ஜிஆர் அவர்களுக்கும் விமர்சனம் வந்தது. அண்ணா என்ன வழிகாட்டி, காமராஜன் தலைவர், அதையெல்லாம் பார்த்துட்டோம். மக்கள் தான் முடிவு கடுமையான விமர்சனம் வந்தது. அவங்க தான் என்ன பிரச்சனைனா ராஜசேகர் சொல்ற மாதிரி அவர் எடுக்கிற முடிவை உடனே எடுத்துட்டாரு. நடைமுறையில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு சரோஜான ஒரு அமைச்சர் மேல ஊழல் குற்றம் வந்தது. அதுக்கு அவங்க ஒரு பதில் சொல்றாங்க. நான் என்ன கேக்குறேன், இந்த குற்றச்சாட்டு ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகுதான் வருதா? அவங்க
அவங்க இருந்த போதும் திரு கருணாநிதி அவர்கள் இருந்த போதும் 1000 குற்றச்சாட்டு வந்துச்சு. என்ன பேசினார் திரு ரஜினி? என்ன பேசினார்? நீங்க நான் என்ன கேக்குறேன், சிஸ்டம் கொலாப்ஸ் ஆச்சுன்னா 44 வருஷமா இங்க தான இருக்கீங்க. 44 வருஷமா இருக்கிற சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா 5 மாசம் நிர்வாகமே சரியில்லை. எல்லாம் இப்பதான் வருதா? என்ன பேசுறீங்க நீங்க? ரஜினிகாந்த் மாதிரி பேசாதீங்க. பேச முடியும் இல்ல டைம் இல்ல. திரு செல்வராஜ் ரொம்ப சுருக்கமா உங்க கருத்தை சொல்லி முடிங்க. செல்வராஜ் உங்களுடைய சுருக்கமான கருத்து, நேரம் ரொம்ப கடந்து போயிடுச்சு சார். அதாவது தனிப்பட்ட முறையிலோ திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்களே நாங்கள் எந்த விமர்சனம் செய்யவில்லை. அரசியலை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். அவர் ஊழல்னால சொன்னாது நிறைய பதில் சொன்னால் செல்ல முடியாது. மரியாதைக்குரிய என்னுடைய அருமை சகோதரர் பெருமாள் மணி பேசும்போது சொன்னார் கோயம்புத்தூரை பற்றி. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அதிமுக தெளிவாக இருக்குது. மரியாதைக்குரிய அமைச்சர் எஸ்பி வேலுமணி வந்து லட்சக்கணக்கான தொண்டரோட ஒரே ஆள் தான் கட்சி நல்ல முறையாக நடத்திட்டு இருக்கார். அம்மா இருக்கும்போது நடத்தினார், இப்போ நடத்தினார். வேற ஒருத்தர் கொண்டு வந்து இறக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு யாருக்குமே இல்லை. அது மாதிரி கருத்தை உபயோகிக்காதீங்க. நண்பர் ராஜசேகர் சொல்லும்போது சொன்னார் எம்ஜிஆர் வந்தார் கையை காட்டினாரு. கையும் காலு காட்டுறதுக்காக வல்லவர். அவர் லட்சக்கணக்கான தொண்டர்கள் பெண்கள் உட்பட அத்தனை பேருமே ஏத்துட்டு ஆட்சிக்கு வந்தாரு. கையும் காலு காட்டியல. அவருடைய கருத்துக்கள் அவர் பெருமையா தாங்க சொன்னாரு. சரி ஓகே திரு ரொம்ப என்ன சொல்றாரு இல்ல அன்னைக்கு வந்து டிவியில பெறல. அதாவது இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றோம்னா அவர் அரசியலுக்கு வருவதை பற்றி யாருக்கும் பயம் இல்லை. நான் சொல்லுவது ஏன் அவர் தமிழக மக்களுக்காக குரல் கொடுக்காமல் அரசியலுக்கு வருவதாக என்ன காரணம் அதான் கேட்கிறோம். அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பயமும் இல்லை, அச்சமும் இல்லை, எந்த விதமான கவலையும் இல்லை. மக்களுக்காக நாங்கள் உழைத்துக் கொண்டுதான் இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி திரு செல்வராஜ். வந்திருந்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறது. மக்கள் முடிவு செய்வார்கள், நம்ம பொறுத்து இருக்கலாம். ரஜினியும் என்ன செய்ய போகிறார் என்பதை அவர் தான் முடிவு பண்ணணும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு